கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் ஒழுகினசேரி பகுதியில் திமுக கிழக்கு மாவட்ட அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகம் முன்பு உள்ள சாலையில் திடீரென தாவிக கொடிகளை நடுவதற்காக 10 பேர் கொண்ட கும்பல் ஒரு லோடு ஆட்டோ வாகனத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. அந்த கும்பலை சேர்ந்தவங்க தங்களுக்குள்ளே பேசி கொண்டிருந்த போது திடீரென அவங்களுக்குள்ளே தகராறு ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த தகராறு உச்சத்துல திமுக அலுவலக கேட்டை உடைச்சு உள்ள புகுந்து திமுக அலுவலக வளாகத்துல நின்று சண்டை போட்டிருக்காங்க. இதனால கேட்டு சேதமடைந்ததாக தெரிகிறது. மோதல் நடப்பதை அறிந்த திமுக நிர்வாகிகள் அந்த அலுவலகத்திற்கு விரைந்து வந்தபோது அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றிருக்காங்க. இதை தொடர்ந்து திமுகவினர் வடசேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்காங்க. அதன்படி அந்த கும்பலை போலீசார் தற்போது தேடி வர்றாங்க. இதுக்கிடையே திமுக அலுவலக வளாகத்திற்குள் நடைபெற்ற இந்த மோதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் இப்போது வைரலாகி வருகிறது. இந்த கும்பல் மீது இந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி விமலா.